ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். மணி பாருங்கள் 5:40 ஆகுது. நம்ம வந்து சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதில் ரைஸ் வெந்துட்டுருக்குது, ஒன்றில் வந்து 13 தண்ணி வெந்துட்டுருக்குது. இப்போ வந்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பாசிப்பயிறு இருக்கு இல்லையா, உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்து போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த நடுவில் பார்த்திங்கன்னா சட்டி காய்ச்சிட்டு இருக்குது. இப்போது நம்ம அதில் வந்து முதல்ல வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இப்போது 3 அடுப்புலையுமே வந்து நான் 3மே வச்சுருக்கிறேன். ஒன்றில் ரைஸ் வச்சுருக்கிறேன், ஒன்றில் குழம்புக்கு வச்சுருக்கிறேன், ஒன்றில் வந்து 13 தண்ணி வந்து கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ வந்து இது எண்ணெய் நல்லா காய்ச்ச உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு குழம்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து பாசிப்பயிறு குழம்பு தான் வைக்க போகிறேன். பாசிப்பயிறு குழம்பு ஈஸியாக வச்சிடலாங்க, சிம்பிள். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு தெரியாது, நான் என்னோடய ஸ்டைலில் நான் வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு போட்டாச்சு. கடுகு வந்து நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா பொரிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. நான் காய்கறி மார்க்கெட்டுக்கு போக முடியல, அதனால் கருவேப்பிலை எதுவும் வாங்க முடியல. இப்போது சின்ன வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா சேர்த்து இதை லேசாக நம்ம வதக்கி விடணும். நல்லா வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து சேருங்க, ஏன்னா நான் பாசி பயிரில் நான் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் உப்பு போட்டு வேக வைக்கலை அப்படின்னா உப்பு தாராளமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே வந்து இந்த பயிர்லேயே வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். இது இப்போ வந்து நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வரணும். அதனால் ஒரு நெட் போட்டு நம்ம மூடி வச்சுலாம் கொஞ்சம் நல்லா மசியட்டும். 13 தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை தூக்கி டைனிங் டேபிளில் வச்சிடலாம். இப்போ பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தக்காளி வந்து நல்லா வந்து மசிஞ்சு வந்துருக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் இப்போது கறந்துட்டு இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி வந்து எந்த குழம்புக்குமே நல்லா மசிஞ்சு அந்த சாறு இறங்கினா தான் வந்து குழம்பு வந்து டேஸ்ட் இருக்கும். இங்கிட்டு பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போது தக்காளி நல்லா மசிச்சு விட்டு நம்ம என்ன செய்யலாம், நானும் குழம்பு மிளகாத்தூள் நான் போட்டிருக்கிறேன். இதை வந்து நம்ம லேசாக கொஞ்சம் இந்த மசாலையிலே வந்து கிண்டி விட்டுடலாம். அந்த எண்ணெய் இருக்குல்லையா, அந்த எண்ணெயோடு சேர்த்து இந்த மசாலாவும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு பாக் சைஸ் வந்து புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப புளி போட்டுறாதீங்க, லைட்டாக கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சைஸ் மட்டும் புளி தண்ணி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் போட்டு நல்லா வச்சுட்டு உப்பு நமக்கு தேவையான எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி போட்டுக்கலாம். அது தண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து அந்த மசாலா வந்து லேசாக ஒரு கொதி வந்து நல்லா கொதித்து வரட்டும். இப்போ வந்து நான் வந்து தேங்காய் சீரகம் நம்ம அரைச்சோன்னா பார்த்திங்கன்னா தேங்காய் சீரகம் புளி வச்சு அரைச்சி ஊற்றலாம். தேங்காய் வந்து என் பொண்ணுக்கு பிடிக்காது, குழம்புல சேர்த்தா அந்த குழம்புல சேர்த்தா பிடிக்காதுங்கிறதுக்காண்டி நான் வந்து தேங்காய் சேர்க்கலை. ஆனால் அப்படி வைக்கிறப்போ இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் சீரகம் நம்ம புளியை கரைச்சி ஊற்றாமல் ஒரு கொட்டைப்பாக்கு சைஸ் புளியை வச்சு அரைச்சி இந்த ஸ்டேஜில் ஊற்றி இப்படி மூடி வச்சுருங்க. நான் என் பொண்ணுக்கு பிடிக்காதுங்கிறதுனால ஊற்றலை, நீங்கள் அந்த மாதிரி வச்சு பாருங்கள், அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மசாலா வந்து ஒரு கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போது நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கிற பாசிப்பயிரை இதில் சேர்த்துடலாம். பாசிப்பயிறு வந்து நல்லா குழைய வேக விட்டுறாதீங்க. அப்படி வேக விட்டுட்டிங்க அப்படின்னா குழம்பு வந்து அப்படியே கட்டியாக மாறிடும். இந்த மாதிரி பாசிப்பயிறு வெந்திருக்கணும், ஒரு 95% வெந்திருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம குழம்புல போட்டு வேக வைக்கிறப்போ அது வந்து நல்லா வெந்து வரும். இப்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி போதுமா இல்லை வேணுமாங்கிற அளவு பார்த்து ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா இன்னும் ஒரு பாசிப்பயிறு போட்டிருக்கோம் இல்லையா, இன்னும் ஒரு தடவை நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. குழம்பு நல்லா சூப்பராக இருக்குது.
நம்ம மசாலா பொடி வந்து நல்லா அரைச்சி வச்சோன்னா எந்த குழம்புமே வந்து நல்லா தாங்க இருக்கும். இப்போ அவ்வளோதான். இது நல்லா ஒரு கொதி வந்த உடனே ஃப்ரெஷ்ஷான மல்லியிலேருந்து நம்ம தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாசிப்பயிறு குழம்பு வந்து ரெடி. நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சிங்கன்னா இந்த டேஸ்ட்டை விட இன்னும் நல்லாயிருக்கும். புளி மட்டும் பார்த்து கொட்டைப்பா கலவை மட்டும் வைங்க, நிறையா வச்சிட்டிங்கனாலும் புளிப்பாயிரும். இப்போது இது ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டும். நீங்கள் வந்து இறக்குறப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போ கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ரைஸ் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது, கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா சலசலன்னு கொதிச்சு வந்துடுச்சு. நம்மளுக்கு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட பாசிப்பருப்பு குழம்பு வந்து ரெடி. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு வந்து நல்லா வந்து கொதித்து சூப்பராக வந்துடுச்சு. அவ்வளோதான், பாசிப்பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் வந்து ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை மட்டும் போட்டு வச்சிட்டோன்னா சூப்பராக குழம்பு வந்து பார்க்க நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம இப்போ இதை வந்து எடுத்து வச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம உளுந்தங்களி கிண்ட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் வெல்லத்தை வந்து நான் வந்து நல்லா போட்டு தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். கொதிக்க வச்சு இதை வடிகட்டணும். ஏன்னா வெல்லத்தில் வந்து கொஞ்சம் கல் இருக்கும். இந்த வெல்லம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம இந்த குழம்பை இறக்கி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பை இறக்கி வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டு எண்ணெய் வச்சு கொஞ்சம் கொதித்து வரட்டும். அப்போ தான் வெந்தய கழிக்கின்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசி, 1 கிலோ உளுந்து, 1 கிலோ வெந்தயம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். களிக்கின்றதுக்கு ஒரு 3 ஸ்பூன். இந்த 3 ஸ்பூன் எடுத்ததே வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய களி வரும். 3 ஸ்பூன் எடுத்தாச்சு. இப்போது தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும். கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மாவை கிளறி ஊற்றணும். இதை வந்து கிளறி நல்லா வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிளறி வச்சுக்கலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக ஒரு பிஞ்சு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். இதை நல்லா உங்கள்கிட்ட இந்த பீட்ரு இருந்தால் அதை வச்சு அடிச்சுக்கோங்க. நான் வந்து கரண்ட்டே நல்லா அடித்து கட்டி இல்லாமல் வச்சுக்கிறேன். தண்ணி வெள்ளை தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு. அதனால் ஸ்டவ்வை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த தண்ணி கொதிக்க போது இதே வந்து நம்ம நல்லா கலக்கி வச்சுருக்கிறோம். இப்போ வந்து சோறு வந்து வெந்துடுச்சு. இதை நம்ம வடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மாவு வந்து நம்ம நல்லா இந்த பதத்துக்கு இதுவே கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது. நீங்கள் பீட்ரு இருந்தது வச்சுன்னா அதை வச்சு கரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தண்ணி நல்லா சலசலன்னு கொதிச்சிருக்குல்லையே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி கிண்டணும். கொஞ்சம் கட்டி இருக்க தான் செய்யுது. நான் கொஞ்சம் அவசரமாக கரைச்சதுனால. ஆனால் நம்ம கிண்டுறப்போ வந்து நல்லா கொஞ்சம் பொறுமையாக கிண்டிட்டோம் அப்படின்னா அந்த கட்டியெல்லாம் கொஞ்சம் சரியாகி நல்லா வெந்து வந்துடும். இப்படியே வந்து கொஞ்சம் நேரம் நல்லா அதை கட்டி படத்தட்டி கொஞ்சம் நேரம் கிண்டணும். இப்போ நீங்கள் மாவு ஊற்றுனதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கிண்டுறப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமே வந்து கட்டி விழுந்துடும். சீக்கிரமே நல்லா கட்டி சேர்ந்துடும். இந்த கொஞ்சோடு நம்ம ஒட்டிகிட்டு இருக்குல்லையே, இதையுமே வந்து நம்ம நல்லா அலசி ஊற்றிக்கலாம். இதையும் நம்ம நல்லா அலசி ஊற்றியாச்சு. பாருங்கள், அப்போ இருந்ததுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா இப்போ கட்டியாக வந்திருக்கிறது தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெள்ளை தண்ணியை ஊற்றிடலாம். வெள்ளத்தில் வந்து அடியில் வந்து நிறைய கல் மண் இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம ஊற்றுறப்போ எல்லாம் பாருங்கள் அதில் தங்கிக்கிறோம். வடிகட்டி ஊற்றியாச்சு. இன்னும் வந்து நம்ம கிளறி விடுறது தான். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. இது நம்ம கிளற வந்து உளுந்தங்களி வந்து கட்டி ஆயிரும். கடைசியாக கிளறிட்டு ஃபைனல் ஸ்டேஜில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் வந்து அரைக்கிறப்பே வந்து கொஞ்சம் ஏலக்காயும் போட்டு சேர்த்து அரைச்சிட்டேன். நீங்கள் சப்போஸ் ஏலக்காய் போட்டு சேர்த்து அரைக்கலைன்னா இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. நம்ம வந்து அரைக்கிறப்பே சேர்த்து அரைச்சிட்டோன்னா நல்லா நைஸாக அரைப்பட்டுரும். ஏலக்காயோட ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி அரைக்க மறந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் ஏலக்காயை வந்து இந்த ஸ்டேஜில் தட்டி போட்டுக்கோங்க. களி வந்து நல்லா வெந்து இன்னும் நல்லா வந்து கட்டி பதத்துக்கு வரணும். இது வந்து நம்ம அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம வந்து அந்த மாவை வந்து கிளறப்ப மட்டும் கொஞ்சம் கட்டி இல்லாமல் பார்த்து நல்லா கிளறிட்டோம் அப்படின்னா களி நல்லா வலுவலுன்னு கட்டி இல்லாமல் வரும்.
நான் வந்து இன்றைக்கி இங்கிட்டு சாப்பாடு வடிக்கிற ஸ்டேஜில் வந்து லேசாக கட்டி பட்டுருச்சு. ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கிண்டுறப்பே வந்து இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். நல்லா களி வந்து வரட்டும். இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கோல்டு வின்னர் எண்ணெய் ஊற்றி இப்போ வந்து காலிஃப்ளவரை வந்து நல்லா வந்து ஒரு கொதிக்க விட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு கொதிக்க விட்டு இறக்கி வச்சு கார்ன்ஃப்ளவர் மாவு வத்தப்பொடி போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இது நல்லா நம்ம எண்ணெய் காய்ஞ்ச உடனே நம்ம இதையும் சேர்த்து போட்டு இந்த இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு பொரித்து எடுத்துடலாம். பாசிப்பயிறு குழம்பும் காலிஃப்ளவர் பொரியலும் தான் எனக்கு. இந்த வந்து எண்ணெய் வந்து நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்கள், மாவு பாருங்கள் எப்படி நல்லா கொதித்து வருதுன்னு. இதை வந்து நம்ம கஞ்சியாக குடிக்கணுனாலும் இப்படியே ஊற்றி குடிச்சிக்கலாம். இது வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல பெஸ்ட்டு. கஞ்சியாக குடிக்கணும் இப்படியே ஊற்றி குடிச்சிக்கலாம். இல்லை களி மாதிரி வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா அது வந்து நல்லா கட்டியாக திரண்டு வந்துடும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது நல்லா நம்ம டக்குன்னு உடனே திருப்பி போட்டால் பார்த்திங்கன்னா மசாலாலாம் நல்லா உதிர்ந்துடும். அதனால் கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், களி வந்து நம்மளுக்கு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பாருங்கள் களி நல்லா வெந்து நல்லா வந்துருச்சு. இப்படியே நம்ம இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டா இன்னும் கொஞ்சம் இப்படி பார்க்க வந்து நம்மளுக்கு இப்படி தான் தெரியும். ஆனால் இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கட்டி சேர்ந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து களி கிண்டி முடிச்சாச்சு. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. களி வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து காலிஃப்ளவர் பொரிச்சிட்ருக்குறோம். காலிஃப்ளவர் நல்லா பொரியட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்திங்க அப்படின்னா காலிஃப்ளவர் வந்து நல்லா மொறுன்னு நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு சட்டியில் இதை எடுத்து போட்டுக்கலாம். இப்படியே வந்து நான் இப்போ இந்த கிணத்துல இருக்கு இல்லையா, இவ்வளோ காலிஃப்ளவருமே நான் பொரிக்க போகிறேன். எல்லாம் பொரித்து முடிச்சுட்டு கடைசியாக ஃபைனலாக காட்டுறேன். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும், அதனால தான். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு அடுப்பில் கொஞ்சம் வெந்நீர் காய வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்திங்கன்னா மாவுள்ள என் பொண்ணு காலையில் எப்போயுமே டிஃபன் தான் சாப்பிடுவோம். அதனால் பார்த்திங்கன்னா 2 நூடுல்ஸ் பாக்கெட்டு. என்ன நூடுல்ஸ்னு பார்த்திங்கன்னா மஞ்சூரியன் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். இது தான் வந்து இன்றைக்கி காலையில் கிண்டி கொடுக்க போகிறேன். இதுவும் கொஞ்சம் ஒரு கிண்ணம் களியும் சாப்பிட்டோன்னா அவளுக்கு போதும். இதில் என்னடா மசாலா ஒரு பாக்கெட் தான் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அவள் வந்து சரியான மசாலா தின்னி ஒரு பாக்கெட் எடுத்து சாப்பிட்டா. அதனால தான் ஒரு பாக்கெட் தான் இருக்குது. சரி, ஓகே, இந்த ஒரு பாக்கெட்டை போட்டு நம்ம இதை பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான். தண்ணி கொதித்த உடனே நம்ம இதை போட்டு கிண்டிடலாம். இந்த நடுவில் பார்த்திங்கன்னா இன்னொரு பேஜ் வந்து ஒரு பேஜ் நான் எடுத்துட்டேன். இன்னொரு பேஜ் வந்து காலிஃப்ளவர் வந்து பொரிஞ்சிக்கிட்டு கிடக்குது. இப்போ இது இருந்தவுடனே நம்ம அந்த நூடுல்ஸை கிண்டிடலாம். இதோடு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மார்னிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. மார்னிங் சமையல் ஒர்க் முடிஞ்சிச்சு. லேடிஸ்க்கு இன்றைக்கி எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலை இருந்துட்டு தான் இருக்கும். மார்னிங் சமையல் ஒர்க் முடிஞ்சது. அடுத்து நான் வாக்கிங் கிளம்பிடுவேன். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த நூடுல்ஸை போட்டுடலாம். நூடுல்ஸ் வந்து ஈஸியாக 1 நிமிஷத்தில் யாருனாலும் கிண்டிடலாங்க. அது வந்து ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தான். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதில் நல்லா நூடுல்ஸ் வந்து இந்த தண்ணியில் கொஞ்சம் வெந்து வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வந்து நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த மசாலாவை கொட்டிடலாம். எடுத்துகிட்டு வர மாட்டேங்குது. இப்போது இந்த மசாலாலாம் போட்டாச்சு. இப்போது நம்ம லேசாக ஒரு கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். மஞ்சூரியன் ஃபாஸ்ட் நூடுல்ஸ். ஆனால் இதெல்லாம் வந்து பசங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அன்ஹெல்த்தி தான். என்ன செய்ய, வீட்டில் ஒன்றுமே இல்லை. டிஃபனுக்கு வந்து மாவும் அரைக்கலை. மாவு வந்து காலி ஆயிடுச்சு. நைட் தோசை சுட்டு அதோட காலி ஆயிடுச்சு. ஒரு 2 கெஸ்ட்டு வந்திருந்தாங்க, அவங்க சுட்டு கொடுத்துருந்தா டக்குன்னு காலி ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் மாவு அரைக்கணும். சரி, என்றைக்கோ ஒரு நாள் இல்லாத பட்சத்துக்கு நம்ம சாப்பிடலாம். ஆனால் இதே வந்து நம்ம ரெகுலர் ஃபுட்டாக மட்டும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. இது கூட பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வந்து மசாலா கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கரம் மசாலா தூள் மட்டும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மசாலா வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. அதுக்காண்டி வந்து கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நம்ம நல்லா வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாருங்கள் சூப்பரான நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடும். குட்டி குழந்தைய கூட பண்ணிடுவாங்க. ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம ஒரு பிளேட்டில்
என் பொண்ணு குளிக்க போயிருக்கா, வந்த உடனே சாப்பிடுவா. இதை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லா காலிஃப்ளவரும் எடுத்து முடிச்சாச்சு. கிச்சன் வேலையை நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. கிச்சன் டாப்பை வந்து தொடச்சி விடணும், அவ்வளோதான். அதே மாதிரி பாத்திரத்தையும் நம்ம நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நான் முடிக்கிறதுக்கு டைம் வந்து 5:45 ஸ்டார்ட் பண்ணேன். மணி வந்து 6:45 ஆயிடுச்சு. கரெக்டாக எனக்கு வந்து இவ்வளவும் சமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 ஹவர் ஆகிருக்குது. உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.